வயசில் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய இஷ்யூ ஆகி அம்மா வந்து தனியாக தான் எங்களை வந்து எல்லாம் ஒன்றும் வருத்தப்படாது. அம்மா எங்க இருந்தாலும் உங்களுக்காக தான் சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன். பத்திரமா இருக்கணும், இன்னும் நல்லா வரணும். I think நான் இவ்வளோ வீக்காக இருக்கேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. எனக்கு ரொம்ப கோவம் சின்ன வயசுல இருந்து அப்பா மேலே. எங்கள் அப்பான்னு நினச்சி பேசிட்டு போனான். அப்பா ஏன்பா இப்படிலாம் வந்து அம்மா விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்திருக்கேன். நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அப்பாவை எப்பயாச்சும் நீங்க பாத்தீங்களா? பேசினாங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் வளர்ந்துட்டேன். எனக்கு என்ன பார்த்துக்கு தெரியும், எனக்கு எங்கள் அம்மா பார்த்துக்கு தெரியும். அம்மா மன்னிச்சிட்டாங்களா அப்பாவை? கொஞ்சம் நாளாக எங்கள் அம்மாவுக்கும் அதுக்கு எனக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிட்டு இருக்கு அந்த விஷயத்தில். பேசிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஆஷா ஏதாவது பேசிட்டாங்கன்னா நான் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். ஷார்ட்டுக்கு போவாங்க. ஏதாவது எமோஷனல் சீன்ஸ் எனக்கு அழுகணும்னா அம்மா பிஜிஎம் போடுவார். அப்போது ஓரளவுக்கு வரும் எனக்கு. அதுலேருந்து அவர் கண்டுபிடிச்சிட்டு அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு நான் அதே மூட்லேயே இருப்பேன். அவங்க ஒரு ஆளா கிடைக்காத விஷயங்கள், அவங்க அனுபவிக்காத விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய பொண்ணுக்கு கிடைக்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்த வந்து மனசுல வச்சுட்டு உங்களை வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட ஒரு ஹாய் சொல்லணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். ஒரு ஃபோன் பண்ணி பேசலாமா அம்மாக்கு? ஹலோ, என்னம்மா பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சரி, நான் இங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம்மா. இங்க வந்து அவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரே ஒரு ஹாய் சொல்றாங்களாம். நீங்க கேளுங்க போதும். ஒரு பையன் அங்க இருந்து அம்மா வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கா. வணக்கம் வணக்கம் தம்பிங்களா, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா ஆஹா ஆஹா. எங்கம்மா அங்க போயிருக்கீங்களா? ஆமா, ஃபேன்ஸ் மீட்டுக்கு என்கிட்ட சீக்கிரமா டிகிரி வாங்குறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்களா? அதை சொல்லுங்க. நான் சீக்கிரமா கடைசியில் படிச்சு டிகிரி வாங்கி அதை கொடுத்துட்றேன். அந்த அவார்டு கொடுத்துறேன் நான். சரிம்மா, சந்தோஷமா கொடுங்க. நீ என்ன அவார்டு வராலும் அம்மா சந்தோஷம் தான். சரியா? நீ சந்தோஷமா இருக்கியா, அது மட்டும் தான் எனக்கு. இது வாங்கணும் அது வாங்கணும்லாம் கிடையாது. எனக்கு வந்து இந்த வெளி உலகம் எல்லாம் கூச்சமா இருக்கும். உனக்கு தெரியும்ல, நான் வந்தது கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்காளே அப்படின்னுட்டு. ஆனா என்ன, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல, வரதுக்கு முடியல. நான் என்ன சுச்சுவேஷன் உனக்கு தெரியும், நான் ஏன் வரமாட்டேன் அப்படின்னுட்டு. அதனாலதானே தவிர்த்து இதெல்லாம் நான் சந்தோஷப்படாம எல்லாம் கிடையாது, யார்கிட்டயும் சொல்லாம எல்லாம் கிடையாது. நீ அவார்டு வாங்கி நீ பெரியலான்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். சொல்லு, எல்லா அம்மாவுமே அப்படிதான் நினைப்பாங்க, நானும் அப்படிதான் நினைப்பேன். தம்பியும் அதுதான் நினைச்சு இது பண்ணிட்டு இருக்கான். சந்தோஷமா தான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் இருக்கேன் வீடியோ. சரியா? நீ எல்லாம் ஒன்னும் வருத்தப்படாது. அம்மா எங்க இருந்தாலும் உங்களுக்காக தான் சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன். பத்திரமா இருக்கணும், இன்னும் நல்லா வரணும். சரியா? நீ எதுக்கு அழுகுற இப்போ? என் அம்மா எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பாங்க. அதெல்லாம் அழுகுறாது. நீ எவ்வளவு தைரியமா பேசுற நீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா? தைரியமா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அம்மா கூடவே தான் இருப்பேன் எப்பவுமே. அம்மாக்கு இதெல்லாம் வரது கூச்சல் பட்டுனா அம்மா வராம இருக்கு. அம்மாக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. சரியா? நீ இதெல்லாம் வரணும்னா அம்மா உன்னை எல்லாமே பண்ண வச்சுது. நீ வந்து சந்தோஷம் தான் அம்மாக்கு. அம்மாக்குலாம் எந்த ஒரு இதுவும் இல்ல. அம்மாக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. அதனாலதான் நான் வரல. எல்லாத்திட்டுமே சொல்லு, அம்மாக்கு வெளி உலகம் அவ்வளவு பழக்கம் கிடையாது. அம்மா வர மாட்டாங்க. அதனாலதான். மற்றபடி எங்க அம்மா என் கூட தான் இருக்காங்க, எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்க அப்படி நீங்க தைரியமா சொல்லுங்க. சரியா? சரிடாமா. சரி, நான் அப்பவும் பண்றேம்மா. நான் இவ்வளவு வீக்கா இருக்கேன். இப்போ வந்து பொதுவாகவே நடிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு கனவு, ஸ்டார் விஜயில் ஒரு பிரைம் டைமில் நம்ம சீரியல் வரணும், அதில் ஹீரோயினாக நம்ம நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்கும். வீட்டில் எவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க? நமக்கு தெரியும்ல, விஜய் டிவியில் 9:30 ஸ்லாட்டு எவ்வளோ முக்கியமான ஸ்லாட்டு, அதில் ஹீரோயின் நடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரியும். அவங்களுக்கு பொண்ணு சீரியல் நடிக்கிறா அப்படின்றது தான் அவங்களோட இது இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ பெருசா அவ்வளோவா தெரியாது. நானும் தான் டிவியில வரீங்க, அதுல நினைச்சு எவ்வளவு எமோஷனலா ஃபீல் சொல்லும் போது, பாப்பா இந்த சீன் இப்படி இருந்துச்சு பாப்பா, இப்படிலாம் சொன்னாங்க, என்கிட்ட நெக்ஸ்ட் கதை என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க, நீ சொல்லு அப்படின்னா எங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியாது. ஆனால் நமக்கு நான் வந்து சொல்லுவேன் இத்தனைக்கும், இன்னைக்கு ரேட்டிங் இவ்வளோ வந்துச்சுமா, நம்ம சீரியல் தான் மாட்டேன் டாப் 2ல இருக்கு, இதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ புரியிற இது கிடையாது.
ஏதாவது சொல்லியிருக்காங்களா எமோஷனலா பேசும்போது? ஏன் கேட்குறேன்னா, இப்போ சிலப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எதுக்கு இப்போ பொண்ணை வந்து நடிக்க அனுப்பிட்டு இருக்கீங்க, சீரியல்ல நடிக்க இதெல்லாம் ஓகேவா இருக்கா அப்படி சொல்லுவாங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டு உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆசை கனவு இருக்கு, அதை நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க அப்படி சொல்லி அனுப்பி வச்சு அது ஒரு நல்லதா வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும் போது எவ்வளோ பெருமையா இருக்கு. ஆனா இப்ப சொல்லிட்டே இருப்பாங்க, பாப்பா இது எங்க அம்மாக்கு வந்து கொஞ்சம் மனசுல கொஞ்சம் ஓரமா இருக்கு. நான் வந்து அவங்க வந்து நான் டிகிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க. நான் கரெக்டாக காலேஜ் ஃபைனல் இயரில் 6 மந்த் இருக்கும்போது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் அனுப்பிச்சு தான் விட்டாங்க. நான் அதெல்லாம் பார்த்துப்போம்மா, எக்ஸாம்லாம் நான் எழுதிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அசைன்மெண்ட் எல்லாம் எனக்கு சேர்ந்துட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு காலேஜுக்கு ஐயோ இவ்வளோ ஒர்க் இருக்கே, சரி கொஞ்ச நாள் வீட்லேயே இருப்போம்னு சொல்லிட்டு 10 டேஸ் வீட்டில் இருக்கும்போது, ஆனால் எனக்கு தெரியும் காலேஜ் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீரியலோ ஏதோ ஒன்று எனக்கு சான்ஸ் கிடச்சி நான் போவேன்னு நான் நினச்சேன். அது கரெக்டாக எனக்கு 6 மந்த்துக்கு முன்னாடி சின்ன மருமகள் சான்ஸ் கிடச்சிது. சரி நம்ம எதுக்கு வர சான்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கணும், இது ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நீ காலேஜ் போயிட்டு முடிச்சுட்டு நீ இதுக்குள்ளே வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கொஞ்சோண்டு அவங்களுக்கு அது வருத்தம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. அதனால அவங்களால இதை வந்து முழுசாக வந்து சந்தோஷப்பட முடியல. இருந்தாலும் அப்பப்போ நல்லா இருக்குது சீன் அதெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த டிகிரி வாங்கி என் தலைமையில வச்சிருக்கலாம் பாப்பா நீ அப்படிலாம் வந்து இப்போது கொஞ்ச நாளாக எங்கள் அம்மாக்கும் அதுக்கு எனக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிட்டு இருக்கு அந்த விஷயத்தில். சரி, ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா கரஸ்பாண்டன்ஸ் டிகிரி படிக்கணும் அப்படின்ட்டு? ஆனால் இன்னும் ஒன்று, எனக்கு மேக்ஸ் வராதுக்கா. நான் மேக்ஸில் ஒரே ஒரு அரியர் வச்சுருக்கேன். அதான் நான் எப்படி கிளியர் பண்ண போகிறேன் தெரியல. நாங்கள் இன்னொன்று கேள்விப்பட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு ஸ்வேதா, ஆனால் ஃபேமிலின்னு சொன்னால் மட்டும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க அப்படின்னு. அது என்னன்னா ஸ்டார்டிங்லலாம் வந்து ஷூட் நடக்கும்போது அம்மா ஏதாச்சும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஏதாவது பேசிட்டாங்கன்னா நான் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் ஷார்ட்டுக்கு போகாமல். அம்மா அப்படி நம்ம வீட்டிலலாம் இருப்போம்ல, நான் வீடுன்ற ஞாபகத்தில் அங்கே அப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் போக போக எனக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த மாதிரி இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. ஷூட்டுக்கு வந்துட்டா நான் வீட்டில் இருக்கவங்க கால்ஸை மோஸ்ட்டாக எடுக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று என் மைண்டை அப்செட் பண்ணிடுச்சுன்னா எனக்கு ஃபுல் டே மைண்டு அதுலேயே இருக்கும். ஐயோ அம்மா இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த வீட்டு கால்ஸ் எல்லாம் அந்த ஷூட் டைமில் இது பண்ணாமல் வெறும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்கில் மட்டும் அம்மாக்கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசுறது இப்படி மட்டும் நடந்துட்டுருக்கு. ஓகே, எப்போல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க அம்மாவை, ஃபேமிலியெல்லாம்? இந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ஏதாவது எங்கள் சார் என்ன பண்ணுவாங்கன்னா, டேரக்டர் சார் ஏதாவது எமோஷனல் சீன்ஸ் எனக்கு அழுகணுன்னா ஸ்டார்டிங்லலாம் எனக்கு சுத்தமாக அழுகிற சீன் வராது. அப்போ என்ன பண்ணுவார், நிறைய பிஜிஎம் லவ் ஃபெயிலியர் பிஜிஎம்மாக போடுவார், மைக்கில் ஃபுல் வால்யூமில் வைப்பார். எனக்கு அப்போ தான் அழுக வரவே வராது. அம்மா பிஜிஎம் போடுவார். அப்போது ஓரளவுக்கு வரும் எனக்கு. அதுலேருந்து அவர் கண்டுபிடிச்சிட்டு இந்த அம்மா பிஜிஎம் போட எனக்கு அந்த சீன் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு நான் அதே மூட்லேயே இருப்பேன். ஐயோ அம்மாவை போய் இப்படி போய் நினச்சி பார்த்தோமே நம்ம அழுகுறதுக்காக. உங்களுக்கு புரியுதா, நம்ம இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பார்த்தா தான் நமக்கு அழுக வரும்னு சொல்லி அது ஆக்டிங்கில் ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ நினச்சி பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரிஜினலாக அழுக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நினச்சி பார்த்ததுக்கம்மா ஐயோ நம்ம இப்படிலாம் நினச்சி பார்த்துட்டு இப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு அம்மா ஞாபகம் வேணாம் போட்டுறாதீங்க அப்படி தோணுது. எப்படி இதே விஷயம் தான் அது எப்படிங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த விஷயம் தான் போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு சார் யூடியூப்ல. போதும்பா. நான் ரொம்ப வந்து ஃபேமிலியில ஒருத்தவங்க பேர் சொன்னா ரொம்ப எமோஷனல் ஆகுறதுன்னா அம்மா தான். எதனால? அம்மா தம்பி. ஏன்னா அம்மா வந்து சின்ன வயசுல வந்து அப்பாக்கும் அம்மாக்கும் நிறைய இஷ்யூ ஆகி அம்மா வந்து தனியாக தான் எங்களை வந்து வளர்த்தாங்க. ஸ்கூலுக்கு சிங்கிள் மதர். ஆமா, இது யாருக்குமே இது வரைக்கும் நான் எதுலையுமே நான் சொன்னதும் கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலாட்டா சும்மா இருக்கும் இங்கதான் நான் இதை சொல்றேனே. ஏன்னா நான் அப்போது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து என்னென்ன நடந்துச்சு, வீட்டில் என்னென்ன சண்டை போச்சு எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அம்மா தம்பி என்ன கோத்ரூ பண்ணாங்க அம்மா நீங்க பார்க்கும்போது? ஏன்னா நம்ம வந்து அம்மா வந்து இப்படி பார்த்துருப்போம்ல, இது கோத்ரூ பண்ணாங்க, இவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு பெட்டர் லைஃபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்ன கோத்ரூ பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இன்னும் வந்து எங்க அம்மாவுக்கு அந்த பெட்டர் லைஃப் நான் கொடுக்கலன்னு இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இல்ல கண்டிப்பா கொடுக்க வேண்டிய அந்த டைம்ல நான் இப்படி ஒர்க்குன்னு போறதில்ல. நான் எங்க அம்மாவை சரியா நான் வந்து அது ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அம்மா எங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு கூட்டு போகணும் இப்படிலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்களே, என்ன ஒரு கஷ்டம் உங்க மனசை விட்டு போகவே இல்லை? நீங்க சொன்னீங்களா சின்ன வயசுல எல்லாமே பார்த்துருக்கேன் அப்படின்னு, என்ன விஷயம் ரொம்ப உங்களுக்கு ஹர்ட் பண்ணி? எங்க அம்மா பார்த்தாங்கன்னா ஏன் சொன்னேன்னு கூட திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுல ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்குலாம் வந்துட்டு அம்மா வரமாட்டாங்க. அம்மா வந்து ரொம்ப ஸ்கூல்னாலே எங்க அம்மாவுக்கு பயம், வரவே மாட்டாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்ஸ்ல வந்து எங்கள் பாட்டி தான் வருவாங்களே. அப்புறம் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா அம்மா வர அப்படிலாம் ஆரம்பிச்சாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு விஷயம், அது எங்கள் அம்மா ஃபீல் பண்ணி எத்தனை நாள் ஃபீல் பண்ணிலாம் நான் தெரியாமலாம் நான் பார்த்துருக்கேன்.
எங்கள் அம்மா வந்து இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அப்படிலாம் போகும்போது இன்னொருத்தவங்க அப்பா அம்மா வந்து பைக்கில் வந்து அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகும்போது எங்கள் அம்மா நார்மலாக பார்ப்பாங்க, அவ்வளோதான். அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நம்ம அம்மாவும் இப்படி தானே நம்ம அப்பா கூட வந்து இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு குழந்தை வளர்கிற டைமில் தான் ஒரு அப்பா வந்து கூட இருக்கணும். இந்த டைம்லேயே இல்லை எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப கோவம் சின்ன வயசுலேருந்து அப்பா மேலே. எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்திருக்கு, இப்போ கூட சொன்னாங்க, நான் வந்து கல்லை வந்து எங்கள் அப்பான்னு நினச்சி பேசிட்டு போனான். அப்பா ஏன்பா இப்படிலாம் வந்து அம்மா விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்திருக்கேன். நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மாவுக்கு அந்தந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு சில விஷயம்லாம் கிடைக்கணும்ல, அது எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கலையோன்னு எனக்கு இப்போ வரைக்கும் வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா அப்பாவை எப்பயாச்சும் நீங்கள் பார்த்தீங்களா? பேசினாங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் வளர்ந்துட்டேன். இப்போ வந்து என்னை பார்த்து எனக்கு என்னென்னா, இப்போ அவர் எவ்வளோ பண்ணாலும் இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் எனக்கு பண்ணியிருக்க வேண்டியது, இப்போ நீங்கள் பண்ணு, அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் வளர்ந்துட்டேன், எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு எனக்கு கோவம் தான் இருக்குது. அது ஏதோ அவங்களுக்குள்ள அப்படிதான் நடக்கணும்னு இருந்துருக்கு. அம்மா மன்னிச்சிட்டாங்களா அப்பாவை? எங்கள் அம்மா வந்து என்னென்னா அந்த ஒரு இதில் வந்து ரொம்ப வீக்கு, அதனால அம்மா இது பண்ணிட்டாங்க. ஆனால் பேசிக்கிறது இல்லை 2 பேரும். இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து அப்பா மேலே அந்த லவ் அது எப்பவுமே இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா எதுக்கு யார் பார்ப்பாங்கன்னு வைக்கிறாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எனக்கு மெயின் இந்த பாம்பு பைத்தியம் தான் எனக்கு, அது உடம்பு ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.